4-5 கேஸு வழக்கில் இருக்கான். அது மட்டும் இல்லை, இவங்க பேரில் சொத்து தகராறு வழக்கும் கேஸு பதிவு செய்யப்பட்டிருக்கான். இது எல்லாமே எஃப்ஐஆர் காப்பியில் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தான் மெயினான ட்விஸ்ட்டு. ஸோ நவம்பர் மாதத்தில் பல்லடம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் 3 கொலை நடந்தது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தேவசிகாமணி, அலமேலு, அப்புறமா செந்தில், அம்மா, அப்பா, மகன் 3 பேருமே மர்மமான முறையில் யார் கொலை செய்தாங்க அப்படின்றது இன்றைக்கி 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் போலீஸாருங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி மேடம், திருப்பூர் கமிஷனர் லக்ஷ்மி மேடம் அதை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட நெருங்கினாங்க. உடனே அவங்கள பணிமாற்றம் செய்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் கமிஷனராக ராஜன் சார் வந்திருந்தார். அவரை இப்போ அந்த கேஸை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஆய்வு செய்திருந்தாங்க. தனிப்படை அமைச்சு 7 தனிப்படை 6 தனிப்படை